ஹர ஹர நம பார்வதி பதஜே. ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்லகதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே இப்பூவு உலகத்திலே நாமெல்லாம் மனிதர்களாக படைக்கப்பட்டு அன்றாட வாழ்க்கையிலே ஈடுபட்டு அவரவர் பணியை செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் படைப்பிலே உண்டானவர்கள் இந்த நவநாயகர்கள். அந்த நவநாயகர்களால் உண்டாக்கப்பட்டது தான் இந்த கிரகங்கள், நட்சத்திரம், திதி, வாரம், பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். தினம், வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் இவையெல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். திதி, வார, நட்சத்திர, லக்ன, யோக, கரணம் சொல்லுவோம். அப்பேற்பட்ட அந்த பஞ்ச அங்கங்களை, அன்றாட தினங்களை உண்டாக்கக்கூடியது அந்த சூரியனுடைய வேலை. சூரிய உதயத்திலிருந்து தான் அன்றைய தினம் உதிக்கிறது. அப்போது சூரியன் அப்படின்னு எடுத்துனோம்னா 12 மாதங்களிலே முதல் மாதத்திலே உண்டாகக்கூடியவர் சூரிய பகவான். அதாவது 12 மாதம் எல்லாருக்கும் தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்போ அந்த சித்திரை மாதங்கிறது மேஷ மாதம், சூரிய மாதம் உச்சம். நம்ம சித்திரை மாதத்தை நாம் முதல் மாதமாக கொண்டாடுகின்றோம். அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் நமது டெம்பிள் டிவியின் வாயிலாக பலவிதமான ஜோதிட பலாபலன்கள், மாத ராசி பலன்கள், குரு பெயர்ச்சி மற்றும் சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி மற்றும் உள்ள ஜோதிட சம்பந்தமான கேள்வி பதில்கள், துணுக்குகள், அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு உண்டான பரிகாரங்கள், குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான பரிகாரங்கள், கல்விக்குண்டான பரிகாரம், எந்தெந்த நட்சத்திர ராசிக்காரர்கள்லாம் என்னென்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம், இது மாதிரி பல விஷயங்களை நமது டெம்பிள் டிவியின் வாயிலாக நாம் தெரியப்படுத்தின்னு இருக்கோம். இப்போது இந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பேசக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் வருடப்பிறப்பு, புத்தாண்டு. தமிழர்களாகிய நாம், நமக்கெல்லாம் புத்தாண்டு எதுன்னு பார்த்தோம்னா இதுதான். இப்போ நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போது அந்த ஆங்கில கலாச்சாரத்துக்கு மாறினாலும் ஜனவரி 1 அதை கொண்டாடுற மாதிரி இதை யாரும் கொண்டாடுறதில்லை. இப்போ நாங்களே கோயிலில் இருக்கோம், கோயிலில் பூஜை பண்ணுறோம். ஜனவரி 1க்கு வர கூட்டம் சித்திரை 1க்கு வராது. காரணம், மக்களுடைய மனதிலே புத்தாண்டு அப்படின்னா இந்த ஜனவரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ தமிழர்களாகிய நாம், நமக்கு புத்தாண்டு அப்படின்னு எடுத்துனோமையானால் இந்த தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் 60 வருடங்களாக பிரித்திருக்கிறார்கள். 60 வருடம். இப்போ எப்படி நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் மறுபடியும் அடுத்த புத்தாண்டுக்கு போயிடுறீங்க 2020, 2021. தமிழில் அப்படி போக முடியாது. 60 வருடங்கள்ங்கிறது ஒரு கோர்ஸ், 1லிருந்து 60 வரைக்கும். இப்போ பிறக்கக்கூடிய ஆண்டு 33வது ஆண்டு விளம்பி முடிந்து, விளம்பிங்கிற வருஷம் முடிஞ்சு விகாரி அப்படிங்கிற வருடம் துவங்கி இருக்கிறது. அப்போ இது மாதங்கள் 12 முடிஞ்சோடனே வருஷம் வருது. இதுலேயும் 12 மாதம் முடிஞ்சு வருஷத்தினுடைய பெயர் மாறும். 60 ஆண்டுகள் தான் ஒரு சர்க்கிள். அந்த 60 ஆண்டுகள் முடிந்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆயுளினுடைய நிர்ணயங்கிறது 60 வயசு. அதனால தான் நம்ம சஷ்டி அப்த பொருத்தி, 60ஆம் கல்யாணம் இதெல்லாம் சொல்லிக்கிறோம். ஒரு மனிதன் 60வது பிறந்த நாளில் 2வது திருமணம், ரீசார்ஜ் ஃபார் ஹெல்த், ஆயுளுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. அதனால தான் மாங்கல்ய தாரணம் பண்ணி 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறத பண்ணிக்கிறோம். அப்போ 60 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சர்க்கிள். அதில் தற்சமயம் வரக்கூடியது 33வது ஆண்டு விகாரி வருஷம் அப்படின்னு பேர். அந்த விகாரி வருஷமாகப்பட்டது 14/4/2019 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நவமி திதியில் பூச நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று பிறக்கிறது. அப்படி இந்த விகாரி ஆண்டு பிறப்பதனால பொது நன்மைகள் என்ன, இந்த 12 ராசிகளுக்கும் உண்டான நன்மைகள் என்ன,
யாராருக்கு என்னென்ன பலன்கள், இந்த வருட பலன்கள், இதையெல்லாம் பற்றி நாம் இப்பொழுது நமது டெம்பிள் டிவியின் சார்பாக காண இருக்கின்றோம். பொதுவாக பார்த்தோமேயானால் இந்த விகாரி வருடத்தினுடைய வெண்பா அப்படின்னு பார்த்தோம்னால், வார விகாரிதனில் பாரண நீரும் குறையும், மாறியின்மை வேளாண்மை மத்தியமாம், பயம் அதிகம் உண்டாம், முன்னோர்கள் சம்பாத்தியம் உடைமை விற்றின்பதோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பார விகாரிதனில் பாரண நீரும் குறையும். விகாரி வருஷத்தில் பாரில் உலகத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். பாரண விகாரி தனில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அப்போ நீருக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த வெண்பானுடைய முதல் வரி. மாரியின்மை வேளாண்மை மத்தியமம், மழை குறைவாக இருக்குமா, அதனால் வேளாண்மை மத்தியமமாக நடுத்தரமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. பயம் அதிகம் உண்டாகுமா, மக்களுக்கெல்லாம் பயம், எப்போ என்ன நடக்குமோ, பூகம்பம் வருமோ, சுனாமி வருமோ, யுத்தம் வருமோ, எது வேணாலும் பயம் உண்டாகும். பயம் மனதில் இனம் புரியாத பயம் ஏற்படும். அப்புறம் என்ன ஆகுன்னா, முன்னோர்களுடைய சம்பாத்தியத்தை வைத்து விற்று திங்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் ஏற்படும் அப்படின்னு இந்த சித்தர்கள் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்காங்க. இந்த வருடத்தினுடைய பலன்கள் வெண்பா. அப்போது தண்ணீர் பஞ்சம் ஏற்படும், மழை குறைவினால் விவசாயம் கம்மியாகும், பயம் அதிகம் உண்டாகும், முன்னோர்களுடைய சொத்துக்களை விற்று சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதிலிருந்தே நீங்கள் பல பலன்களை புரிஞ்சுக்கலாம். அனுகூலம் கம்மி, பிரதிகூலம் ஜாஸ்தி. இந்த வருடத்தினுடைய ராஜாவாக சனி, மந்திரியாக சூரியன், சேனாதிபதியாக சனி, அர்க்காதிபதியாக சனி, சஸ்யாதிபதியாக செவ்வாய், தானியாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக குரு, மேகாதிபதியாக சனி, நீரசாதிபதியாக செவ்வாய். இப்போ முக்கியமான பணிகள் அனைத்துமே யார் வச்சுருக்காங்கன்னா சனி பகவான் தான் வச்சுருக்கார். ராஜா அவர், சேனாதிபதி அவர், மேகத்துக்கு மலைக்கு அதிபதி அவர். 4 போஸ்டிங் சனிக்கு. அப்போ என்ன ஆகும், சனி நீச்சன், அவருக்கு உண்டான புத்தி தான் இந்த வருஷம் முழுசும் இருக்கும். ராஜாவாக சனி இருக்கிறதுனால என்ன ஆகும், யுத்தம், சேனாதிபதியாக இருக்கிறதுனால சண்டை, போர் பயம், அந்நிய தேசத்தினுடன் பகைமை, சண்டை, வாக்குவாதங்கள், இதெல்லாம் வரும். தானியங்கள் விருத்தியாகும், கருப்பு தானியம் குறைவாக விருத்தியாகும். கருப்பு கலரில் இருக்கிற கருப்பு உளுந்து, எள்ளு, இந்த மாதிரி கருப்பு கலரில் எதெல்லாம் உண்டாகுதோ அந்த தானியங்கள் எல்லாம் விளைச்சல் குறைவாக இருக்கும். மற்ற தானியங்கள் விருத்தி உண்டாகும். அதாவது தானியாதிபதி சந்திரன், அதனால் நல்ல விருத்தி உண்டாகும். மழை மத்தியமமாக, மழை மரக்கால் ஒன்றுன்னு சொல்கிறோம், அதனால் மத்தியமமாக இருக்கும். இதில் உபநாயகர் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரைக்கு சனி பகவானும். ஏன்னா குதிரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யுத்தத்துக்கு தான், குதிரைப்படை. அப்போ யுத்தம் கண்டிப்பாக உண்டு. யானை சூரியன், யானைப்படை, குதிரைப்படையில் யானைக்கு சூரியனாக இருக்கார். சனி பசு, அதனால் பால் பாக்கியம் கம்மி, பசுக்கள் எல்லாம் வதைக்கப்படும், கோ சம்ரட்சணம் கம்மியாக இருக்கும், பால் தட்டுப்பாடு ஏற்படும். செவ்வாய் மக்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால விபத்துக்கள் அதிகமாக நடக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும், விபத்துக்கள் அதிபதியாக இருக்கும். விஷ பயம் நீங்கும், புதிய அதாவது புதுசாக ஒரு காய்ச்சல் வருது, இந்த மாதிரி ஒரு கிருமி வருது, அதெல்லாம் இந்த ஆண்டு இருக்காது. விஷபயம் நீங்கும். ஏன்னா சர்ப்பத்திற்கு குரு அதிபதியாக இருக்கார், செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி. அப்போ இந்த 9 கிரகங்களுக்கும் அதிபதியாக செவ்வாய் விளங்குவதனால பூமி, விவசாயம், மனை இதெல்லாம் பெருகும். அயல் நாட்டுடன் சண்டை ஏற்படும், அதர்மம் அதிகமாகும், தர்மம் குறையும். அதர்மம் அதிகமாகும்னாலே தர்மம் குறைஞ்சாத்தான் அதிகமாகும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும், பின் தர்மமே வெல்லும்னு பகவத்கீதையில் சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி சூது கவ்வக்கூடிய ஒரு நேரம், அதர்மமாகப்பட்டது தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆண்டு. இப்போ அதர்மங்கள் எங்கே நடந்தாலும் அதுதான் ஜெயிக்கும், தர்மம் தலை குனியும். மக்கள் அதனால் பீடை உண்டாகும், மக்களுக்கெல்லாம் மத்தியமமான விவசாயம் உண்டாகும், ஆட்சி மாற்றம், திருட்டு பயம், திருடர்களால் பயம் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கும். வண்டி இங்கே நிறுத்திட்டு கடைக்கு போயிருப்போம், வரும்போது வண்டி இருக்காது. அக்னி பயம் ஏற்படும், நெருப்பு பயம், அக்னியினால் திடீர்னு ஜுவாலையாகி வெயில் தாங்காமல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதனால் தானாக மலை காடுகள் இதிலெல்லாம் உஷ்ணமாகப்பட்டது அதிபரும்.
அண்டை நாடுகளுடன் வாக்குவாதம் நடக்குமா, பக்கத்து நாட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் வாக்குவாதம், நம்ம உதவி பண்ண வந்தாலும் நம்ம வாய் கொடுத்து மாட்டிப்போம் சண்டை. பொருள் சேதம், அதனால் பொருள் சேதம்னா என்ன, அந்நிய செலாவணியில் வரி அதிகமாகும். ஒரு பொருளுக்கு வரி அங்கேருந்து வாங்கி நம்ம இங்கே இது பண்ணுறது வரி அதிகம் போடுவோம், அதான் பொருள் சேதம். விளையாட்டுத்துறையில் முன்னேற்றம், இது ஒன்று தான் நமக்கு சாதகம். விளையாட்டுத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, அந்த விளையாட்டுத்துறையில் இந்தியா இப்போ கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பால், வாலிபால், எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குல்ல, கபடி, அதில் எல்லாம் இந்தியாவாகப்பட்டது கப்பு வாங்கும். விளையாட்டுத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். தங்கம் விலை ஏறும், தங்கம் விலை அதிகமாகும். கேளிக்கை மதுபானங்கள் மூலமாக அரசுக்கு வருவாய் அதிகரிக்கும். சூதாட்டம், கேளிக்கை, கிளப் இதெல்லாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருகுமா. அப்போ அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு வருவாய் கிடைக்குமா, கஜானாவுக்கு வருமானம். காவல்துறை சிறந்து விளங்கும். லோக பரிபாலனம், பரிபாலனம்னா காப்பாற்றுறது, உலகத்தை காப்பாற்றுறது, ரக்ஷகன் தான் சம்ரக்ஷகன் அப்படின்னு சொல்கிறது. காவல்துறை சிறந்து விளங்கும். ஜோதிடம் ஆன்மீகம் தலைத்து ஓங்கும். ஜோதிடத்துக்கு மேலே மக்களுக்கு நம்பிக்கை அதிகம் உண்டாகுமா. முன்பு இருந்ததை விட இந்த வருஷத்தில் ஜாதகம் பார்க்குறது, ஜோதிடம், அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்கிறது, அதில் எல்லாம் அதிக ஈடுபாடு, நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம் பெருகும். ஆலய வழிபாடுகள், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, மலை ஏறுறது, இந்த மாதிரி ஆன்மீக தலை தோங்கும். இறை வழிபாடுகளே மக்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். அப்போ ஏன்னா துன்பம் வரும்பொழுது இறைவனை நினைச்சு தான் ஆகணும். நாட்டம் அதிகரிக்குன்னா காரணம் அந்தளவு துன்பம் நடக்கும். அப்போ வேற எங்கே ஓடி ஒழிய முடியும், இறைவன்ட்டு தான் போக முடியும். அப்போ இறை வழிபாடு அதிகரிக்கும். பொதுவாக பார்த்தோம்னா மழை மத்தியமமாக இருக்கும், விவசாயம் மத்தியமமாக இருக்கும், யுத்த பயம் உண்டு, பொருள் சேதம் உண்டு, திருட்டு பயம் உண்டு, அக்னி பயம் உண்டு, சிசு வதை உண்டு. விளையாட்டுத்துறையில் முன்னேற்றம், காவல்துறையிலே முன்னேற்றம், இவையெல்லாம் ஏற்படும். உள்துறை, உள் அமைச்சருக்குள்ளே யுத்தங்கள் வரும், ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். இவையெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு. தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். இவையெல்லாம் நடைபெறும். உஷ்ணம் அதிகரிக்கும். உஷ்ணத்தினால மக்களுக்கு நோய் பெருகும். அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். இது பொது பலன், நாட்டிற்கே உண்டான பொது பலன். பன்னிரெண்டு ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா முதல்ல மேஷராசி. மேஷத்தில் சூரியன் உச்சம், அதனால தான் மேஷ மாதம். மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால என்ன, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு, பணி மாற்றம், ஊதிய உயர்வு ஏற்படும். தகப்பனார்னால நன்மை பெருமை உண்டாகும். தகப்பனார் இருந்தால் மேஷராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டாகும். அதே சமயம் தகப்பனாருக்கு ஹிருதய சம்பந்தமான நோய்களும் வர வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறது. 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள், விரோதங்கள் பெண்களோடு ஏற்படும். பெண்களாக இருந்தால் ஆண்களோடு ஏற்படும். 3ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கூட பிறந்த சகோதர சகோதரியிட்ட ஜாக்கிரதையாக பழகணும். வம்பு, அடிக்கடி சண்டை, வீண் விரோதம் இதெல்லாம் உண்டாகும். 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகத்திலே இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல தாயாருக்கு உடல் நலம் பாதிக்கும். 5, 6, 7, 8, 9 சனி, கேது, குரு அவளுக்கு நன்மையை செய்யும். பொதுவாக மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னா 14 வரவு, ஆதாயம் 14, விரயமும் 14. அப்போது நில் பேலன்ஸ் 0. மேஷராசிக்கு வரவும் செலவும் மத்தியமமாக இருக்கும். நில் பேலன்ஸ். அவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மேஷராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய வேண்டும். மேஷராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை, ஹோமம், சத்ருசம்ஹார யாகம், சத்ருசம்ஹார யந்திர பூஜை, திரிசதி பூஜை, சஷ்டி, கிருத்திகைகளில் சுப்பிரமணியர் அர்ச்சனை இவையெல்லாம் செய்து வந்தால் இந்த விகாரி வருஷத்தில் மேஷராசிக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா கடக லக்னத்தில் பிறக்குது. கடக லக்னத்தில் சந்திரன் இருக்கார். அடுத்ததாக பார்த்தோம்னா ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு 11ஆம் இடம்,
அப்போது அங்காரகன் ராசியில் சஞ்சரிக்கிறார். ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால புதிய மனை, வீடு, பூமி, விவசாயங்கள் இவையெல்லாம் வாங்கலாம். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு நன்மை ஏற்படும். 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறது. அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. 3ஆம் இடத்துல சந்திரன் லக்னத்திலே இருக்கார். அதனால் தாயாரினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. 4ஆம் இடம், 5ஆம் இடம் சுத்தம். 6, 7, 8 சனி, கேது, குரு. அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். 10ல் சுக்கிரன் இருக்கிறதுனால பதவி உயர்வு, செல்வம், செல்வாக்கு, பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபைனான்ஷியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகுந்த ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. 11ல் புதன் சஞ்சரிக்கிறதுனால கல்வி கேள்விகளில் சிறந்த விளங்கலாம், நல்ல ஒரு படிப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும். 12ல் சூரியன், தகப்பனாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களுக்கு ஆதாயம் 8, விரயமும் 8. 8 ரூபா வருமானம் வந்தால் 8 ரூபா செலவாகும். அதனால் அவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ சூக்த ஹோமம், மகாலட்சுமி எந்திர வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டால் இந்த வருஷம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை. இந்த ஆண்டு விகாரி வருடம் முறை நல்லபடியாக இருக்கும். மூன்றாவதாக எடுத்துக்கொண்டால் மிதுனராசிங்கும் போது ராசியிலே ராகு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், பித்தம், வைத்த வலி, கண்ணாடி போடுறது இதெல்லாம் ஏற்படும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனைவிக்கு உடல்நலக்கேடு, மனோபயம் இதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல சனி, கேது, குரு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால திருமண யோகம், திருமண பிராப்தியெல்லாம் இந்த ஆண்டு உண்டாகும். மிதுனராசி நேயர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பிராப்தி ஏற்படும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஷேர் மார்க்கெட் நல்லபடியாக நடக்கும், எதிர்பார்த்த தன வரவு உண்டாகும். 10ல் புதன், அதனால் வெளிநாடு பிரயாணங்கள், அதன் மூலமாக வருவாய் ஈட்டலாம். 11ல் சூரியன் லாபஸ்தானம், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அதில் மிலிட்ரி, இராணுவம், போலீஸ் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பணி உயர்வு ஏற்படும், நேர்மை பாராட்டப்படும். 12ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், ரத்த விரயம் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாயம் 11, விரயம் 5. 11 ரூபா வருமானம் வரும், 5 ரூபா செலவாகும். அதனால் இந்த ஆண்டு மிதுனராசி நேயர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஆண்டாக விளங்குகின்றது. அடுத்ததாக கடகராசின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே சந்திரன், லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பம், மனோபயம், மனப்பதட்டம், இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, யாருக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையெல்லாம் உண்டாகும். ஏன்னா லக்னத்திலேயே சந்திரன், ராசியிலையும் சந்திரன், கடகத்திலேயே ராசியாதிபதி ராசியிலே இருக்கிறதுனால அது ஒரு யோகம். ஆனால் அதே சமயம் மனோ வியாகுலம் இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, அதனால் தேவையில்லாத கெட்ட பேர் உண்டாகும், வீண் பகை, இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 11ல் செவ்வாய், அதனால் பூமி, மனை, வீடு இதெல்லாம் வாங்கலாம். ராசிக்கு 10ல் சூரியன் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கிறவங்க, அந்த பரீட்சை எழுதியிருக்கிறவங்க அவங்களுக்கு அரசு உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். 9ல் புதன், அதனால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம், நல்லா படிக்கலாம், எடுத்த என்ன கோர்ஸ் வேணுமோ அது கிடைக்கும். 8ல் சுக்கிரன், அதனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தாம்பத்திய உறவில் பிரச்சனை வரும். 6ஆம் இடத்துல சனி, கேது, குரு, உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாக இந்த கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த ஆண்டு ஆதாயம் 11, விரயம் 11, நில் பேலன்ஸ் 0. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பிரத்யங்கிராதேவியினுடைய எந்திர பூஜை, பிரத்யங்கிராஸ்திர ஹோமங்கள் இவையெல்லாம் செய்து கொண்டால் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு இனிமையான ஆண்டாக அவர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி அப்படின்னு பார்த்தோமேயானால் ராசிக்கு 12ல் சந்திரன் விரயம், அதனால் தாயாருக்கும் ராசிக்காரர்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், வாக்குவாதம் உண்டாகும்.
மனக்குழப்பம் ஏற்படும், மனோபயம் ஏற்படும். ராசிக்கு 11 ராகு, அதனால் வெளிநாடு கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அந்நிய தேச பிரயாணம், வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறது, படிக்கிறது, சம்பாதிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். 10ல் செவ்வாய், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அரசு துறை, இராணுவம், பூமி சம்பந்தமான தொழில், இதில் எல்லாம் இருக்கிறவங்க, மருத்துவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். 9ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு யோகம். சிம்மராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பதவி உயர்வு, அமைச்சர், அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாகும். 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் சிம்மராசியில் படிப்பாளியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ல் சுக்கிரன், திருமண பிராப்தி உண்டாகும். வெகு காலமாக தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் இந்த ஆண்டு கண்டிப்பாக முடிவு வந்து நல்ல ஒரு மனையாளாக, நல்ல ஒரு கணவனாக அமையக்கூடிய நேரம் இந்த விகாரி வருடம். 5ல் சனி, கேது, குரு, வம்சவிருத்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாக்கியம், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். பொதுவாக சிம்மராசிக்கு ஒரு நல்ல நேரமாக, நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகிறது. என்ன வருமானம் 8 ரூபா வருமானம் வந்தால் 14 ரூபா செலவாகும். ஆதாயம் 8, விரயம் 14. அதனால் அதற்குண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கணும். பிரதோஷத்தன்னைக்கு பூஜை பண்ணிக்கணும். ருத்ர யாகம், ருத்ர திரிசதி படிக்கணும், ருத்ர யாகம் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டால் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு ஒரு நன்மை வரக்கூடிய ஆண்டாக விளங்கும். அடுத்ததாக பார்த்தோமையானால் கன்னிராசி. கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானங்கள், அதிர்ஷ்டம் உண்டாகும். இன்னொருத்தருடைய சொத்து நமக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தா அதுக்கு வாரிசு இருக்காது, நீங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோகங்கள்லாம் உண்டாகும். 10ஆம் இடத்துல ராகு, அதனால் தொழிலில் பண்ணுற இடத்துல கூட சக ஊழியர்கள் மூலமாக சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படும். 9ல் செவ்வாய், அதனால் புதிய இடம், மனை, வீடு, விவசாய பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தகப்பனாருடைய உடல் நலத்தை கொஞ்சம் பார்க்கணும். மனைவியினுடைய உடல் நலத்தையும் கவனிக்கணும். ஏன்னா சூரியன் உஷ்ண சம்பந்தமான ரோகங்களை கொடுப்பார்கள், பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துல புதன், அதனால் கல்விக்காக வெளிநாடு சென்று பயணம் செய்பவர்கள் அந்த கல்விக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் இந்த கன்னிராசி நேயர்கள். 6ல் சுக்கிரன் இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வயிறு சம்பந்தமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக வரும். 4ஆம் இடத்துல சனி, கேது, குரு சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள்னால் நன்மை ஏற்படும். எல்லாம் சேர்ந்து இங்கே இன்பச் சுற்றுலா, வெளியூர் பிரயாணங்கள், ஆலய தரிசனங்கள் இதெல்லாம் நடக்கும். பொதுவாக இந்த கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா மிகுந்த ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு ராசியாக விளங்குகின்றது. ஆதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா 11, வரவு 11, செலவு 8. இந்த ஆண்டில் 3 ரூபா நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அப்படி அனுகூலமான ஆண்டு இந்த கன்னிராசிக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா துளாராசி. துளாராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, கேது, குரு. சனியும் கேதுவும் குருவும் சேர்ந்திருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தாயாருடைய உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த தாயார் ஸ்தானம், மாத்திருஸ்தானம், அதில் கேது இருக்குது, சனி இருக்குது, குரு இருக்குது, அதனால் நல்லது உண்டாகும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதனால் இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், செல்வ செழிப்புகள், ஃபைனான்ஸ் பண்ணலாம், வட்டி வியாபாரம் செய்பவர்கள்லாம் செய்யலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால லட்சுமி கடாட்சம் உண்டு. 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதை. உடல்நிலை பாதிக்கப்படும், அதனால் கல்வி கேள்விகளில் தடைப்படும், அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக படிக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் கணவருக்கு உடல்நிலை பாதிக்கும். 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ஆண்டு திருமணங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். திருமண பேச்சு லேட்டாக தான் நடக்கும். அதுக்குண்டான முயற்சிகள், பரிகாரங்கள் செய்யணும். 9ல் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகங்கள் உண்டாகும். அந்நியதேச மோகம் அதிகரிக்கும். கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஒரு தடவைனாச்சும் ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 10ஆம் இடத்துல சந்திரன், அதனால் தொழிலில் நல்லபடியாக பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக துளாராசிக்கு இது விளங்குது. பொதுவாக இந்த விகாரி வருஷம் துளாராசிக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக விளங்குகின்றது. என்ன ஆதாயம் 8, விரயம் 8, நில் பேலன்ஸ். வரவு 8 ரூபா, செலவு 8 ரூபா, கரெக்டாக போயிடும்.
அடுத்ததாக பார்த்தோம்னா விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி கேது குரு, குடும்பஸ்தானத்தில் குரு சனி கேது இருக்கிறதுனால சிறு சிறு வம்பு வாக்குவாதங்கள்லாம் வந்து விலகும். யார்கிட்டையும் அதிகமாக பேச்சு வச்சக்கூடாது. கேது இருக்கிறதுனால அது சண்டை உண்டாயிடும், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடும். ஏன்னா சனி கேது குரு, அப்போ வாக்குஸ்தானத்தில் இதெல்லாம் இருந்ததுன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக அது எங்கேயே போய் நிற்கும். 3ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சகோதரி மூலமாக அனுகூலம் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து சகோதரி ஸ்தானம் 4ஆம் இடத்துல, அவர்கள் மூலமாக அனுகூலம் உண்டு. 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வம்ச விருத்தி உண்டாகும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தகப்பனாருடைய உடல்நலம் பாதிக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மனைவியினுடைய உடல்நலமும் பாதிக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். 8ல் ராகு, மகனுக்கும் தாயாருக்கும் பிரிவு ஏற்படும், பிரச்சனை, குடும்ப பிரிவு இதெல்லாம் நடக்கும். அல்லது மருமகள் இருந்தால் மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை வரும், இந்த மாதிரி பிரச்சனை. 8ல் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி சின்ன சின்ன வம்புகள் பெரிய வழக்காக மாறுவது. 9ல் சந்திரன் பாக்கியஸ்தானம், தாயாருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். பொதுவாக விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு மிகுந்த ஒரு நன்மையை தரக்கூடிய ஆண்டு. பரிகாரம் செய்து தான் ஆகணும். அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய சத்ருசம்ஹார திரிசதி பாராயணம் பண்ணணும், அல்லது அந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும், ஹோமங்கள் பண்ணிக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா 14 வரவு 14 செலவு. நிறைய வருமானம் வரும், வெளியிலேருந்து பார்த்தா நிறைய சம்பாதிக்கிறான், உள்ளே போய் பார்த்தா தெரியும் அது எல்லாமே செலவாயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி வரவும் செலவும் சமம் இந்த ஆண்டு. தனுசு அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே சனி கேது குரு, ஜென்மசனி ஜென்ம குரு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதுலேயுமே நிதானம் தேவை. பேச்சு, போக்குவரத்து, எந்த செயல்லையும் நிதானம் தேவை. ஏன்னா அதுலேயும் கேது ராசியிலே இருக்கிறதுனால வம்பு, கோர்ட் கேஸ், வழக்கு இது எல்லாமே நடக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன், தாயாரின் மூலமாக செல்வங்கள் கிடைக்கும், தாயாரினுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். 4ஆம் இடத்துல புதன், சகோதரன் மூலமாக அனுகூலம் ஏற்படும், சகோதரனுடைய கல்வி இவனுக்கு பயன்பாடாக இருக்கும். யாருக்கு? தனுசு ராசிக்காரருக்கு சகோதரர்கள் உதவி செய்வார்கள். 5ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தகப்பனாரனுடைய கிரகம் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இதெல்லாமே, தகப்பனார் செய்த தொழில் இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இரத்த சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். சின்னதாக அவருக்கு இடிச்சினாலே கிழிச்சு விட்டுரும், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு, அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வம்பு, வாக்குவாதங்கள் உண்டாகும், பிரிவு கூட ஏற்படும். 8ஆம் இடத்துல சந்திரன், அதனால் மன வியாகுலம், மன கஷ்டம் இவையெல்லாம் வரும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சுயம்பர பார்வதி ஹோமம் பண்ணித்தான் ஆகணும். கணவன் மனைவி சேரணும் அப்படிங்கிறதுனால சுயம்பர பார்வதி யாகம் பண்ணிக்கணும், சனி பிரீதி பண்ணிக்கணும், குரு பிரீதியும் பண்ணால் தான் இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு நன்மை. இல்லைன்னா ரொம்ப சிரமப்படணும். அப்படி பார்த்தோம்னா இப்போது அவங்களுக்கு 2 ரூபா வரவு 8 ரூபா செலவு, அதை வச்சே முடிவு பண்ணிக்கங்க. வரவு 2 ரூபா, செலவு 8 ரூபா, மீதி 6 ரூபா யார்ட்டு கேட்குறது? அப்போது தனுசு ராசி அப்படிங்கும் பொழுது ஒரு கண்டிப்பாக பரிகாரத்தின் மூலமாக வெற்றி காண வேண்டிய ராசி இந்த ஆண்டு. அடுத்தது எடுத்துனோம்னால் மகரம், 2ஆம் இடத்துல சுக்கிரன், அதனால் குடும்பஸ்தானத்தில் குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம், ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படும். செல்வம் உண்டாகும், மனைவியின் வீட்டு மூலமாக செல்வங்கள் ஏற்படும். 3ஆம் இடத்துல புதன், தாயாருக்கு கல்வி அறிவு உண்டாகும், ஏதாவது மேலே ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கலாம். 4ஆம் இடத்துல சூரியன், அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சகோதரஸ்தானம், அதில் சூரியன் இருக்கிறதுனால கூட ஒரு சகோதரன், குழந்தை இல்லாதவர்களுக்கு, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சகோதரனோ சகோதரியோ உண்டாகக்கூடிய ஒரு நேரம். 5ஆம் இடத்துல செவ்வாய், அதனால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூமிகாரகன், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறனால புதிய பூமி, மனை, வீடு இதெல்லாம் வாங்கலாம். 6ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உடல்நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு மண்டலங்கள் இவையெல்லாம் பாதிக்கப்படும். 7ஆம் இடத்துல சந்திரன், அதனால் திருமண பேச்சுக்கள்லாம் தள்ளி போடணும் மகர ராசிக்காரர்கள். பொதுவாக 12ஆம் இடத்துல சனி கேது குரு, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக்குவரத்து, பேச்சு இதெல்லாமே. சனி வந்து ஆயுள்காரகன் 12ல் இருக்கார், அதனால் போக்குவரத்துக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது. பொதுவாக மகர ராசின்னு பார்த்தோம்னா ஒரு மத்தியமமான பலனை பெறக்கூடிய ஒரு ராசியாக விளங்குகின்றது. 5 வரவு 2 செலவு, 5 ரூபா வருமானம் வரும், 2 ரூபா செலவாகும் மகர ராசிக்கு. சிவபெருமான் வழிபாடு செய்வது உத்தமம் இவர்கள். அடுத்ததாக கும்பம்,
கும்பம்னு எடுத்துட்டால் ராசியிலே சுக்கிரன், ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால எது வேணாலும் நடக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும், செல்வ செழிப்பு அதிகமாகும், பணங்கள், கணங்கள், தானியங்கள், ஆபரணங்கள் இதெல்லாமே கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால சுகபோக போக்கியம் இவை எல்லாம் ஏற்படும். 2ஆம் இடத்துல புதன், கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகம், தொழில் இதில் எல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். புதன் தான் தொழில்காரகன். குடும்பத்தோடு சேர்ந்து, ஏன்னா குடும்பஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடம். இப்போ அதில் புதன் இருக்காங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ஒரு தொழில் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு யோகம் இந்த விகாரி வருஷத்தில் தொடங்கும். ஏன்னா புதன் இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல சூரியன், தாயார் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால தகப்பனாருக்கும் தாயாருக்கும் அடிக்கடி சண்டை வரும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதை 4ஆம் இடத்துல செவ்வாய், சகோதர சகோதரிகள் இருந்தால் நமக்கு ஆப்போசிட்டாக நடந்துப்பாங்க அல்லது சகோதரனாகவும் இருக்கலாம். 5ஆம் இடத்துல ராகு, அதனால் என்ன ஆகும், வம்சவருத்தி ஏற்படும். இடத்துல ராகு இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இடம் பொருள் மனை வாங்கலாம், ஆனால் கவனமாக வாங்கணும். கூட ராகு இருக்கிறதுனால நீச்சர்கள் கெடுக்கிறது, ஏமாத்துறது அதெல்லாம் நடக்கும். தெளிவாக இருக்கணும். எந்த தொழில் செஞ்சாலும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தெளிவாக இருக்கணும். 6ஆம் இடத்துல சந்திரன், தாயாரினுடைய உடல் நலத்திற்கு சிறு சிறு தீங்கு வந்து விளையும். மன சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். 7, 8, 9, 10, 11 சனி, கேது, குரு, லாபஸ்தானம். குருவும் சனியும் 11 இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் துவங்கும். வருமானம், செல்வம் இதெல்லாமே அதிகரிக்கும். இடம் பொருள் மனை வீடு தொழில் எல்லாம் வாங்கலாம். என்ன, தாயார் சகோதரன் தந்தையார் இவர்களால் நமக்கு ஒரு கெட்ட பேர், ஒரு பிரியம் இல்லாமல் போகும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன ஒரு கேப், விரிசல் ஏற்படும். அது சரியாக போக போக 5 வரவு 2 செலவு. கும்பராசிக்காரர்களுக்கு வரவு 5, செலவு 2. பொதுவாக கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோமே ஆனால் யமதர்மராஜா. எங்கேயாவது யமனுடைய கோயில் இருந்தால் அங்கே தரிசனம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோம்னா மீனராசி. மீனராசி அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே புதன், அதனால் உத்தியோகம், தொழில் இதில் எல்லாம் மிகுந்த ஒரு வியாபார விருத்தி, தொழில் விருத்தி இதெல்லாம் ஏற்படும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம், நல்லா படிக்கலாம். மீனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சாங்கன்னா உயர்கல்வியெல்லாம் படிக்கலாம். 2ஆம் இடத்துல சூரியன், தகப்பனார் இருந்தாருன்னா கொஞ்சம் வம்பு வாக்குவாதங்கள்லாம் வரும். வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறனால ஏதாவது பிரச்சனை, யுத்தம், சண்டை அதெல்லாம் இருந்தால் நீங்கள் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா சூரியன் ராஜா, நீங்கள் 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் தான் அதில் வின் பண்ண முடியும். 3ஆம் இடத்துல செவ்வாய், தாயார் ஸ்தானத்தில், அதனால் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. 4ஆம் இடத்துல ராகு, சகோதர சகோதரிகள் மூலமாக சிறு சிறு வம்பு வழக்குகள் வந்து போகும். அதே சமயம் தங்களுடைய உடல் நலத்திலையும் கவனம் தேவை. 5ஆம் இடத்துல சந்திரன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கடகத்திலே இருக்கிறதுனால என்ன ஆகும், மனக்குழப்பங்கள், ஒரு முடிவு ஒரு தடவை எடுக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள்லாம் ஏற்படும். 6, 7, 8, 9, 10 சனி, கேது, குரு, அதனால் தொழில் வந்து மந்தமாக தான் இருக்கும். சனியும் 10 இருக்கார், குருவும் 10 இருக்கார், கேதுவும் 10 இருக்கிறதுனால இதுதான் தொழில் அப்படிங்கிறத ஏதாவது வர்றதை வச்சு சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு நேரமாக இருக்கும். 12 சுக்கிரன், விரயம், செல்வம் விரயமாகும், தன விரயம் ஏற்படும். ஏன்னா விரயஸ்தானம் 12ஆம் இடம். சனி இருந்தால் ஆயுள் விரயம், சுக்கிரன் இருந்தால் செல்வம் விரயம். அதனால் மீனராசியும் வழிபாட்டின் மூலமாகத்தான் இந்த ஆண்டை வந்து ஓட்டியாகணும். அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி குபேரன், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு இவாளெல்லாம் சுதர்சன ஹோமம் பண்ணிக்கலாம். சுதர்சன யந்திரம் வீட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். தனக்கு எதுவும் பண்ண தெரியாதவர்கள் எங்களை நாடினால் நாங்கள் அதற்குண்டான பரிகாரம் என்னவோ, அது யந்திரமோ ஹோமமோ எது சொல்கிறோமோ அதை பண்ணி கொடுப்போம் நாங்கள். அதனால் இந்த ஆண்டு, அதாவது 1 மாதம் 2 மாதம் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு வருஷம் பூரா ஓட்டி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான பரிகாரம் பண்ணால்தான் நம்ம அதை சமாளிக்க முடியும். ஏன்னு பார்த்தோம்னா அவ்வளோ தோஷங்கள் உண்டு. அதான் மீனத்துக்குன்னு பார்த்தோம்னா 2 வருமானம் 8 செலவு. 2 ரூபா வருமானம் வரும், 8 ரூபா செலவாகும். அப்போ எப்படி மற்றதெல்லாம் காட்ட முடியும் யோசிச்சுங்க. அப்போது வழிபாட்டின் மூலமாக நன்மை பெற வேண்டிய ராசியில் மீனமும் ஒன்று. இந்த புத்தாண்டின் மூலமாக நாம் அடையக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எங்களுடைய டெம்பிள் டிவியினுடைய நோக்கம். எனவே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும். மாத பலன்கள் வேறு, வருஷ பலன்கள் வேறு. மறுபடியும் அடுத்த வருஷம் பிறக்கிற வரைக்கும் இதுதான் பலன். அப்போ நன்மை தீமைகள் கலந்து இருக்கிறதுனால நன்மை இருக்கிறவர்கள் எதுவும் பண்ண வேண்டாம். தீய பலன் உள்ளவர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் பெற்று நீடூடி வாழ வேண்டுமாறு வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன்.
இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் எங்களுடைய டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.